எல்லோருக்கும் வணக்கம். சார்பட்டா பரம்பரை திரைப்படத்திற்கு அப்புறம் ரஞ்சித்தோடு சேர்ந்து திரைக்கதை வசனம் இந்த படத்தை எழுதியிருக்கேன், கூட அண்ணனோடு சேர்ந்து எழுதியிருக்கேன். ஸோ ஒரு எழுத்தாளனாக இந்த மேடையில் அன்றைக்கி தான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் டப்புன்னு யாரும் எழுத்தாளர் சொன்னால் நம்ப மாட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறான்னு தெரியல. ஸோ யோசிக்கிறாங்க. லைக் எனக்கு இந்த மேடையில் வந்து யோசித்து பார்க்கும்போது சும்மா லைஃப்பை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய சிறு வயது என்னுடைய காலகட்டம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் 1992 நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டான எல்லாம் படம் பார்த்துட்டு சினிமா பற்றிலாம் பேசுகிறாங்க. எங்கள் அம்மா எங்களை தேட்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா ஏசப்பா கண்ணை குத்துருவாருன்னு அவங்க பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ எங்கள் மாமாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த படம் பார்த்துட்டு வராங்க. அந்த படத்தோட பாட்டு மட்டும் பயங்கர எதுகுமோனையாக இருக்குது. மண் ஸ்டவ்லாம் வருது, எனக்கு புரியல. ஆனால் அந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக எனக்கு இருந்தது. அப்புறம் எங்கள் மாமா அவர் இறந்துட்டார். இப்போ அவர் அந்த படத்தை கூப்பிட்டு போனார். முதல் முறை என் வாழ்க்கையில் ஒரு படத்தை போய் பார்க்குறேன். கேஸ்ட்ரோ தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்குறேன். ஒரு பெரிய அரங்கம், ஒரு ஹீரோவை பார்க்குறேன். அந்த படம் பேர் மீரா. ஸோ அந்த பட கதாநாயகனோட படத்துக்கு இப்போ நான் ஒரு எழுத்தாளர்லாம் வந்து மேடையில் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் டைரக்டர் ரஞ்சித். இந்த படத்தினுடைய ப்ராசஸ், ரைட்டிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி ஹெவி. வாட் ஐ மீன் இட் லைக் நீங்கள் ஒரு யதார்த்தவாத திரைப்படத்துக்கு கதை எழுதலாம், ஒரு முற்றிலும் ஒரு ஃபேண்டசி படத்துக்கு கதை எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே அதன் உலகத்திலோட நம்ம காட்டுறது தான் உலகம். ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மேஜிக்கல் ரியலிசம்ங்கிறது வந்து எழுதுறதுக்கு ரொம்ப சவாலானது. அதை ரஞ்சித் அவர் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு யதார்த்தவாத கதையை சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி. பட் அதை மீறி ஒரு மாய யதார்த்தவாதத்தை இந்த கதைக்குள்ள கொண்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த படத்தினுடைய நரேட்டிவ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸ்கிரிப்டில் எடிட் பண்ணுறோம் சொல்கிற மாதிரி இங்கே எடிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தினுடைய வரலாறு, இந்த படம் என்ன பேசுது, இந்த படம் வந்து என்ன மாதிரி அந்த தாக்கத்தை பார்வையாளர்கிட்ட வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு நெருக்கமான, குறிப்பாக சொல்ல போனால் படத்துடைய வெற்றி விழாவில் நான் உங்களோட பகிர்ந்து நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து நம்மளோட டெக்னீஷியன்ஸோட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி the moment has arrived. இப்போ நம்ம வந்து கை தட்டி விசில் அடிச்சு இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு விஷுவலை பற்றி பேசுகிறாங்க, விஷுவலை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒட்டுமொத்த க்ரூவுமே கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ணனோட ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இது கேமரா பெர்ஸ்பெக்டிவில் கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். விக்ரம் சாரோட நடிப்பாக இருக்கட்டும், அவரோட எனர்ஜி, ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டோட எல்லாருமே வந்து டுவோர்ட்ஸ் கேமரா வந்து ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உழைப்பு தான் வந்து இங்கே வந்து ட்ரெய்லரில் டீசரில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒர்க்காக மாறி இருக்கு. என்னமோ இந்த மூணாவது படம் கிஷோருக்கு வந்து ஒரு பெரிய படத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த 200-300 பேர் சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்தது. சேது படம் நான் கும்பகோணத்தில் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அந்த ஜேர்னிலேருந்து இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருது வாங்குகிற மேடை மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மேடை அவ்வளோ பெரிய அங்கீகாரம் எனக்கு. இந்த படத்தில் ஒரு விஷுவலாக சொல்ல போனோம்னா இதில் வந்து ஒரே ஒரு லென்ஸ் தான் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம், 18mm லென்ஸு. அந்த 18mm லென்ஸை சும்மா போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஷாட் எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஷாட்டை எடுத்துட முடியாது. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டுமே அவங்க திருப்பி நம்ம அந்த லென்ஸுக்கு கேமராவுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது மாளவிகா மேமாக இருக்கட்டும், டேனியலாக இருக்கட்டும், எல்லாருமே பசுபதி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஷாட் இப்படி வச்சா போதும், அது அவ்வளோ கன்வின்சிங்காக மாறுதுன்னா அது அவங்களோட ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஆல் த ஆர்டிஸ்ட், தேங்க்யூ ஆல் த டேலண்ட்ஸ். அதே மாதிரி இவங்க கூட இருக்க தமிழ் பிரபாவோட ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் அவங்களோட ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஒட்டுமொத்த டீமுமே இதுக்காக உழைச்சிருக்கோம். இது படத்தை பற்றி முன்னாடியே நிறையா சொல்கிறத விட படத்தோட வெற்றி விழாவில் வந்து இன்னும் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். நிறையா விஷயம் நீங்களும் கேள்வி கேட்கணும். சோஷியல் மீடியாவில் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் பகிர்றதுக்கும் நிறையா இருக்குது. நம்ம கண்டிப்பாக படத்தோட வெற்றி விழாவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சிதனா, லவ் யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து அப்படியேவா, அடுத்து மூர்த்தி ப்ரோ பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தங்களானின் கலை இயக்குநராக பணியாற்றியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எனது இயக்குனரும் எனது சகோதரருமான ரஞ்சித் அவர்களுக்கு எனது முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்திய சினிமாவின் பொக்கிஷமான சியான் விக்ரமன் சார் அவர்களுக்கும், பார்வதி மேம், மாளவிகா மேம், டேனியல் சார், பசுபதி சார், இசை அசூரன், எங்கள் ஜி பிரகாஷ் சார் மற்றும் சக நடிகர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக என்னுடன் பயணித்த, என் கனவை சுமந்த, என் கற்பனையை சுமந்த எனது உதவியாளர்கள் சுகன் மாயா, ராஜி, சசி, தீபா, திராவிட், அலெக்ஸ், அர்ஜுன், சங்கர், சஞ்சய் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுடேகர் நிறுவனத்தில் பணிபுரியும் எனது 3வது திரைப்படம் இது. அது நான் அடுத்தடுத்து தங்கலான் போன்ற அடுத்தடுத்து வெளியாகவும் அனைத்து திரைப்படமும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.